அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண சொல்ற வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் தான் வாங்கியிருந்தோம். டிசம்பர் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பாடா, 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 டிவிஷனாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க, அதில் ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக நிற்கும். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் குடியில் எல்லாமே நாங்கள் டிசம்பர் ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே வந்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். ட்ரீ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அந்த கம்பி மாதிரி இருக்கும், கம்பியை வந்து லீஃப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு அந்த ட்ரீ அடர்த்தியாக தெரியும். எல்லாம் நம்ம ஆளுங்கடா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குடிலுக்கு தேவையான திங்ஸு, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே டைமில் வாங்கியிருக்க மாட்டோம். கடைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது வாங்கணும்னு தோணும். அப்படி வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சது தான் எல்லாமே. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே. என்னன்னு தெரியுமா? Snowman. Next, Rio. Star. மேல வைக்கலாம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு. இது தெரியாது. பேட்டரி ஸ்மால் திங் மணி. எட்டாவது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான், எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு என் கலரிக்கு சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் என்ன பண்ணுவார் இவரு? gift கொடுப்பாரு எல்லாருக்கும். இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரீயை சுற்றி டெக்கரேட் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் தான் கிறிஸ்மஸ் ட்ரீயா? ட்ரீக்கு மேலேருந்து அந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
இருக்கிறது எல்லாம் வச்சு நாங்கள் வந்து அதை டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் புதுசாக ஒரு கேர்ள் வந்துருக்கு, சாண்டா கிளாஸாக இருக்குமா? அவன் மேடம் வந்து பாய் இதெல்லாம் மாடுறது வந்துட்டாங்க. அவளுக்கு ஆசை வந்துச்சோ? பக்கத்தில் வந்து கேமராவில் காமி. Snowman. Balls. ரினி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரவே இல்லை, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த ட்ரீயில் குட்டி குட்டி திங்ஸ்லாம் அதில் போய் மாட்டி வைக்கிறதுனா ரொம்ப ஆசையாக இருக்கும். சொன்ன உடனே ரெடி ஆகிட்டு வந்துட்டா. இந்த ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஆர்வத்துக்காகவே நாங்களும் அவங்க கூட சேர்ந்து டெக்கரேட் பண்ணுவோம். இதுதான் அவங்க கேட்ட கிஃப்ட், சரியா? அதானே உங்களுக்கு கிஃப்ட்டு? என்னப்பா பண்ணுற? இது தனியா பாவமா கடந்துச்சுல, அத நானே என்னது அது? அங்க ஸ்டார் பண்ண அதே மாதிரி பெல் வச்சிருக்கீங்க. அந்த ட்ரீ என்னது? இது இதோட புல்ல. எங்க இதோட இது கொஞ்சம் கட் பண்ணி இருக்கு, கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணனும். இந்த மாதிரி அதுக்கும் புரியல, குட்டி ட்ரீ புரியல. கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபைனலி ஸ்டார் வைக்கலாமா? ஓகே அம்மா, வச்சாச்சா? வச்சாச்சா? என்ன அது? குட்டி ட்ரீ. என்னடா அது? ஒன்றுமே தெரில. தெரியல, வச்சுட்டாங்க எனக்கு. அது குட்டி ட்ரீக்கு குட்டியாக தான் வைக்கணும். என்னடா அது? மணி. இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சாமா? சூப்பரா. இன்னும் என்ன இதில் மாட்டணும்? லைட் மட்டும் ஃபிட் பண்ணணும். ஓகேயா? சூப்பரா இருக்கா? பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கு, சரியா? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு திங்ஸா எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும். எங்க இருக்குன்னே தெரியாது. இப்போ முழுசா இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ. நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஏன் என்ன பண்ணீங்க மேடம்? எல்லாம் எடுத்து எடுத்து விளையாடுவீங்களே நீங்க? பார்க்கலாம். லைட் எடுங்க. ஓகே, லைட் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ நாங்கள் ட்ரீயை அந்த பிளேஸில் தான் வைக்க போகிறோம். இங்கே வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே வச்சு செட் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, அதனால ஒரு ஓரமான பிளேஸில் வச்சா தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். ட்ரீ மாதிரி இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னா போக வர ஒன்றுனா உருவீங்க, அப்படித்தானே? என்ன உருட்டுறீங்க? ப்ளூப்பர்ஸ். கண்ணாடி பார்த்து செட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணணும் திருக்கி. இத ஊதிட்டாங்க. ஊதிங்க. அதுக்கு அப்புறம் முடிச்சு போட்டுனா புஷ் பறந்து போயிடுச்சு.
வந்து பெருசா ஊதிருக்கானா, இது இதை விட எனக்கு பெருசா ஊதணுமா? வெடிச்சிடும் பயமா இருக்கு எனக்கு. இல்ல இன்னும் ஒரே ஒரு தீப்பு இப்போ கட்டுங்க. வாடா கட்டுங்கன்னு சொல்லிட்டேன், நல்லதா போச்சு. இத நான் வச்சுப்பேன், நீங்க வச்சு உடைச்சு விட்டுருவேன். உடைக்க கூடாது. எங்க ஊக்கு என்ன கிறிஸ்மஸ் மட்டும் தான் இருக்குதுல்ல. சரி ஓகே. அப்படியே நிற்கணும்னா லைட்டை போடுவேன் நான் இந்த உயரம் பண்ணியாச்சு. ஒரு வழியா ட்ரீய முடிச்சாச்சு. இப்ப லைட்டை போட்டு காட்டுங்க. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஏய் எவ்வளவு சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? லைட் எல்லாம் இப்ப போட்டு லைட்டை ஆஃப் பண்ணுவோம். கரண்ட் போகும்போது ட்ரீயை டச் பண்ணக்கூடாது. ஓகே ஓகேயா? டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் மேடம். மண்ணுல வச்சு உடையிடு. நல்லா உடைக்கூடாது. அப்பாடா ஒரு வழியா கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷன் முடிச்சாச்சு. சரியா? இது முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா கடைக்கு போகும்போதும் வரும்போதெல்லாம் குட்டி குட்டி திங்ஸா வாங்கி மாட்டிட்டே இருப்பாங்க. சரியா? இந்த மந்த் ஃபுல்லாவே ட்ரீயை கவர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் இவளோட வேலை. அப்படிதானே? கேட்க கூடாது. இனிமே கேட்பாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய். Yes.